கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்த வழக்கில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கிறது. அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். நெரிசலில் இறந்தோர் குடும்பங்களுக்கு முதல்வர் விஜய் அரசு பணி வழங்க இருக்கும் நிலையில் அது தொடர்பான வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி தேவைதானே, அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நெரிசலில் இறந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் இன்று அரசு பணி ஆணை வழங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்போது முதலமைச்சர் விஜய் கரூர் சென்று கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பொருளாதார உதவி தேவைதானே, அரசு பணி வழங்குவதில் என்ன தவறு என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த வழக்கில் முதல்ல என்ன புகார் தெரிவிக்கப்பட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது? தற்போது விசாரணையில நீதிபதி என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்? திலகவதி, கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து 2 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவானது தற்போது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிபதி சிவி கார்த்திகேயன் அவர் முன்பாக இந்த வழக்கு நேற்று பட்டியலிடப்பட்டு இன்று விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த மனுவை பொறுத்த மட்டில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தீரன் திருமுருகன், அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில நிர்வாகி அகமது ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவில் பிரதான விஷயமாக அவர்கள் தெரிவித்திருந்தது, கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் தகுதியின் அடிப்படையில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க தமிழக அரசு பரிசீலித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சர் அரசு விழாவில் அந்த பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்கிறார். அவ்வாறு வழங்கப்பட்டால் அது டிஎன்பிஎஸ்சி, வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அல்லது பிற சட்டப்பூர்வ பணியாளர் தேர்வு முறையை பின்பற்றாமல் அரசு பணியை விரும்புவோருக்கு கொடுப்பதாக அமைந்துவிடும். எனவே இந்த அரசு பணிக்காக மிகவும் கடுமையாக உழைத்து வரும் பல இளைஞர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு பணி என்பது போட்டி, தகுதி மற்றும் வெளிப்படையான தேர்வு நடைமுறைகள் மூலம் மட்டுமே நிரப்பப்பட வேண்டும். இதற்கு மாறாக குறிப்பிட்ட சிலருக்கு நேரடியாக அரசு பணிகளை வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மீறுவதாக அமையும். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்காக சட்டப்பூர்வ திட்டமோ விதிமுறையோ அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளையோ அரசாணையோ இதுவரை வெளியிடப்படவில்லை. அவ்வாறின்றி இத்தகைய முடிவை நடைமுறைப்படுத்துவது ஒரு தன்னிச்சையான நடவடிக்கை என்பதை குறிப்பிட்டு இது போன்ற அரசு பணிகளை எவ்வாறு நிரப்பிட வேண்டும் என்ற சட்டப்பூர்வ விதிமுறைகள் உள்ள நிலையில் இது சட்டத்தை மீறும் செயலாகும் என குறிப்பிட்டு இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. விசாரணை தொடங்கிய நிலையில் நீதிபதிகள் மிக முக்கியமாக சில கேள்விகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பொருளாதார உதவி மிகவும் தேவைதானே நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அதே போல மனுதாரர் தரப்பிலிருந்து இது போல சம்பவங்களில் பாதிக்கப்படும் குடும்பத்தினர் அரசு கோர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அரசு பணி வழங்குவது என்பது சட்டப்பூர்வ விதிமுறைகளை மீறுவதற்கான செயலாகும் என மனுதாரர் தரப்பு தற்போது இந்த அரசு பணி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிபதிகளிடம் வாதத்தை முன்வைத்து வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.